டியூஸ்டே மார்னிங் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தாச்சு. மண்டே அவங்களுக்கு அங்கே ஒர்க் இருந்ததுனால முடிச்சுட்டு டியூஸ்டே தான் கிளம்புனோம். ஊர்லேருந்து வரும்போதே அம்மா துவரம்பருப்பு, ஜீனி, சேப்பங்கிழங்கு, அப்புறம் வீட்டில் மாடு இருக்கிறதுனால பால், ஒரு கூத்த தயிர், மாவு எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே எங்கள் அங்கிள் கடையில் இருக்க எண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து எண்ணெய், அப்புறம் அம்மா வீட்லேருந்து கிளாஸ் பாட்டில் எல்லாம் ஆட்டையை போட்டு வந்தாச்சு. வந்த உடனே என் ஹஸ்பண்டுக்கு பாசுந்தினா ரொம்ப பிடிக்கும். ஸோ பால் நிறையா இருக்கிறதுனால பாசுந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாலில் ஒரு 2 டீஸ்பூன் பாலில் தனியாக குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். பால் கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டா ஈஸி தான் இது ரொம்ப. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் இந்த பேனில் செய்கிறேன். சைட் பை சைட் கொஞ்சம் பால் உரக்க ஊற்றி தயிருக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அதுவும் வச்சிட்டேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மாவே தயிரும் கொடுத்தமிச்சிட்டாங்க. ஸோ அதை ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் முந்திரி எடுத்து போட்டு அரைச்சி அதையும் அந்த பாலில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், சீக்கிரமாக திக்காகவும் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறது சுற்றி இருக்க ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. எனக்கு அந்த உட்டன் ஸ்பேட்டுலாவில் வரல, அதனால நான் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு வச்சு எடுத்து விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணுங்கள், அதுவும் ரிச்சாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் 3/4 கப் ஜீனி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குங்குமப்பூவும் ஆட் பண்ணணும்னு இல்லை, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அது ஜஸ்ட்டு கலர் தான், அதனால டேஸ்ட்டெல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதுக்கப்புறமா நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டு. மீஷோ ஃபைன் ஷார்ட்ஸில் போடுறேன். உண்மையாகவே ஒர்த்து. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 2 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் அப்படியே அதில் கொட்டி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான பிறகு நீங்கள் எடுத்துருங்க. எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் திக்காக எடுப்பேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிறத விட இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஆற வச்சு எடுத்து பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுப்போம். அன்றைக்கி நைட்டு தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, வெனஸ்டே. ஸோ ஆளுக்கு ஒரு பீஸ் கேக் வெட்டிட்டு, ஃபுல் கேக் வாங்கினா வேஸ்ட்டாக போய்டும், 2 பேருக்குன்னு வெட்டிட்டு அவ்வளோதான். நைட் முடிச்சுட்டு காலைல எழுந்தாச்சு. காலைல நைட்டு உரக்க ஊற்றின தயிர் சூப்பராக தயிராகிடுச்சு. காலைல உங்களுக்கு லன்ச் வந்து சாப்பாடு, சாம்பார், காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் வேர்க்கடலை, மோர் எல்லாம் கொடுத்துட்டு காலைல டிஃபனுக்கு பொங்கல், அதே சாம்பார் 2 in 1 முடிச்சாச்சு. ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு மூவி போயிட்டு வந்து பாசுந்தியை சாப்பிட்டு அந்த டேவை